பிரபல இன்ஸ்டா செலிபிரிட்டியான ராகுல் டிக்கி என்கிற ராகுல் அவர்கள் நேற்று இரவு 9 மணி அளவில் காலமானார். தன்னுடைய நகைச்சுவையான பேச்சிலையும் யதார்த்தமான நடிப்பிலையும் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பிரபலமானவர் தான் ராகுல் டிக்கி. ராகுல் ஈரோடை சேர்ந்த ஒரு நபர். தன்னுடைய 20 வயதிலேயே இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக லாக்டவுன் டைமில் இவர் வீடியோ பார்க்காத ஆளே கிடையாதுங்க. இவரோட நடிப்பும் நகைச்சுவையும் பார்த்துட்டு வா தமிழாவா போன்ற ரியாலிட்டி ஷோஸ்லேயும் கூட இவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் மீடியாஸ் கூட இவரை இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. இவருக்கு அப்பா கிடையாது, அப்பா இருக்காங்க, ஆனால் அவர் வேறு ஃபேமிலியில் இருக்கிறதா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இந்த சின்ன வயசுலேயே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னோட நோக்கில் ரொம்ப சரியாக இருந்திருக்காரு. தன்னோட சொந்த திறமையால் வளர்ந்து வந்து கொண்டிருந்த நபர் தான் ராகுல். இவர் 2024 மோஸ்ட் பாப்புலர் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் நடிகை ஓவியா கையிலேருந்து வாங்கினது குறிப்பிடத்தக்கது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ராகுலுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நாள் நிலைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். 2025 ஜனவரி 16ஆம் நாள் இரவு 9 மணி அளவில் கவுந்தம்பாடி என்ற ஒரு பகுதியில் சாலையோட தடுப்பில் இடித்து விழுந்துட்டதா சொல்கிறாங்க. சம்பவ இடத்திலேயே ராகுல் உயிரிழந்ததாகவும் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் அவரோட குடும்பத்துக்கும் ராகுலுக்கும் என்னோட மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கல்.